அவ்வாறே வழங்குவது மரபு. மரபு சொற்களை ஒளி மரபு, வினை மரபு, இளமை பெயர் மரபு, இருப்பிட மரபு என பல வகைப்படுத்தலாம். இங்குள்ள மரபு சொற்களை நம் இரு குழுக்களாக பிரித்து வகைப்படுத்தலாமா? முதல் குழு குரங்கு குட்டி, இளமை பெயர் மரபு சொல். அடுத்த குழு யானை பிளிரு, ஒளி மரபு சொல். பாம்பு சீரும், ஒளி மரபு சொல். வண்டு அலரும், வண்டு வளை, இருப்பிட மரபு சொல். அடுத்த குழு வேகமா. குருவிக்கூடு, வினை மரபு சொல். குருவிக்கூடு வினை மரபாமா? தவறு. உங்களுக்கு ஒரு மதிப்பெண் போச்சு. அடுத்தவங்க அது வெளியே எடுத்துட்டு வந்துடும். அடுத்த குழு அடுத்த குழு அடுத்து என்ன எடுத்திருக்கீங்க சொல்லு. வெரி குட். கை தட்டு. அடுத்தவங்க அடுத்த குழு சொல்லுங்க. அடுத்த குழு சுவர் எழுப்பினார், வினை மரபு சொல். யானை கன்று, இளமை பெயர் சொல். மரபு சொல். அடுத்து ஆடை எழுதார், வினை மரபு சொல். புலி பறை, இளமை பெயர் மரபு சொல். அலிப்பிள்ளை, இளமை பெயர் மரபு சொல். அடுத்த குழு சீக்கிரம் வாங்க. சொல்லுங்க. என்ன? கோழி குஞ்சு, குஞ்சு. இளமை பெயர் மரபு சொல். வெரி குட். சொல்லுங்க. வினை மரபு சொல். வெரி குட். அடுத்து குருவிக்கூடு, இருப்பிட மரபு சொல். அடுத்து ஓட. அடுத்த குழு மாட்டு தொழுவம், இருப்பிட மரபு சொல். வெரி குட். நீர் குடித்தார், இருப்பிட மரபு சொல். நீர்ப்பிட மரபு சொல்லாது. நீர் குடித்தான். வினை மரபு சொல். மரபு சொல். ஏ குழு 2 மதிப்பெண்கள் இழந்திருக்கீங்க. பி குழு வெற்றி பெற்ற குழுவாக அறிவிக்கப்படுகிறது. கை தட்டுங்க.